நல்ல காலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரை உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் அமர்ந்து அடுக்கடுக்காக செலவுகளையும் அலைச்சல்களையும் கொடுத்து வந்த சனி பகவான் இப்பொழுது ராசிக்குள்ளேயே வந்து ஜென்ம சனியாக அமர்ந்து இருக்கின்றார். ஜென்மசனி என்ன செய்ய போகின்றதோ என்றெல்லாம் புலம்பி தவிக்காதீர்கள். உங்களின் ராசிநாதனான சனி பகவான் உங்கள் ராசிக்குள்ளேயே ஆட்சி பெற்று அமர்வதால் அனைத்து வசதிகளை அள்ளித் தருவார். ஜோதிடத்தில் 1000 விதிகள் இருந்தாலும் அனைத்து விதிகளுக்கும் ஒரு விதிவிலக்கு என்பது இருக்கத்தான் செய்கின்றது. அதன்படி பார்க்கும் பொழுது சனி பகவானே உங்களின் ராசி அதிபதி என்பதாலும் தற்பொழுது அவர் ஆட்சி நிலைக்கு வருகின்றார் என்பதாலும் தனது வீடான கும்பத்திற்கு நல்லவைகளுக்கான அனுபவங்களை மட்டுமே தருவார் என்பது விதி. மற்ற ராசிகளுக்கு தரும் கெடுபலன்களை அவர் எப்பொழுதுமே கும்பத்திற்கு தருவதும் இல்லை. எனவே எதற்கும் கவலை வேண்டாம். மேலும் பிறந்த ஜாதகப்படி நல்ல திசாபுத்தி நடந்து கொண்டு இருப்பவர்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. அதே நேரத்தில் தற்பொழுது நான் சொல்லும் விஷயங்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருந்தால் மட்டும் போதுமானது. இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு பதுங்கி வாழ்ந்த நீங்கள் இனி வெளிச்சத்திற்கு வருவீர்கள். எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்பட்டீர்களே, ஒரே முயற்சியில் முடிக்க வேண்டிய விஷயங்களை கூட பலமுறை அலைந்து முடித்தீர்களே, இழப்புகளும் அவமானங்களும் உங்களை துரத்தியதே, இனி நிம்மதி பிறக்கும். பிரச்சனையால் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவீர்கள். எதிர்பார்த்து ஏமாந்த பணமெல்லாம் வந்து சேரும். அதிக வட்டிக்கு வாங்கியிருந்த கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள். ஜென்ம சனி என்பதால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். முன்பு போல நேரம் தவறி சாப்பிட வேண்டாம். அல்சர் எட்டி பார்க்கும். உடல் பருமனாக வாய்ப்பிருக்கின்றது. எனவே எண்ணெயில் வறுத்த, பொரித்த மற்றும் கொழுப்பு சத்து அதிகமுள்ள உணவுகளை தவிர்ப்பது நல்லது. அதிக நீர் பருகுங்கள். காய்கறி பழ வகைகள் சேர்த்து கொள்ளுங்கள். இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை பரிசோதித்துக் கொள்ளுங்கள். மனைவி வழியில் செலவுகள் வரும். உறவினர்கள் நண்பர்கள் சிலர் பணம் கேட்டு தொந்தரவு தருவார்கள். திடீர் பயணங்களால் வீண் அலைச்சல்கள் டென்ஷன்கள் ஏற்படும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை குடும்பத்தினருடன் சென்று நிறைவேற்றுவீர்கள். பணப்பற்றாக்குறையால் வீடு கட்டும் பணி பாதியிலேயே நின்று போனதே, இனி வங்கி கடனுதவியால் முழுமையாக கட்டி முடிப்பீர்கள். உங்களின் சொந்த விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் அவசரம் வேண்டாம். வழக்கறிஞரின் ஆலோசனையின்றி எந்த முடிவுகளும் எடுக்காதீர்கள். மகளுக்கு இதோ அதோ என்று தள்ளிப்போய் கொண்டிருந்த கல்யாணம் விரைவில் நடக்கும். புது வீடு மனை வாங்குவீர்கள். பழுதாகி கிடந்த வாகனத்தை மாற்றிவிட்டு சந்தையில் புதிதாக அறிமுகம் செய்த வண்டியை வாங்குவீர்கள். அரசு தனியார் துறை பணியாளர்கள் அதிகாரிகளை பகைத்து கொள்ள வேண்டாம். அவர்கள் சொல்லுவதை கேட்டு நடந்து கொள்வதும் நல்லது. அலுவலகங்களில் உங்களை பிடிக்காதவர்கள் கை ஓங்கும் சூழ்நிலைகள் வரலாம். சில நேரங்களில் சுவர்களுக்கு கூட கண்களும் காதுகளும் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உடன் வேலை செய்பவர்களிடம் வீண் அரட்டை, மேல் அதிகாரியின் செயல் பற்றிய விமர்சனங்கள் போன்ற விஷயங்களை தவிருங்கள். அரசு தனியார் துறைகளில் பணிபுரிபவர்கள் சம்பளம் தவிர்த்த மேல் வரும்படிகளுக்கு ஆசைப்பட வேண்டாம். அதனால் சிக்கல்கள் வரலாம். முறைகேடான வருமானங்கள் வரும்பொழுது விழிப்பாக இருக்க வேண்டியது அவசியம். கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். சிலர் புதிய கடன்களை வாங்கி பழைய கடன்களை அடைப்பீர்கள். சிலருக்கு அலைச்சல்களும் மந்த நிலையும் ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறம் தொழில் முன்னேற்றமும் வருமானமும் கண்டிப்பாக இருக்கும். வீண் விவகாரங்களில் தலையிடுவதும் அடுத்தவர்களுக்காக பரிந்து பேசி வம்பை விலைக்கு வாங்குவதும் இந்த காலகட்டங்களில் நடைபெற்று விரோதங்கள் வரும் என்பதால் எங்கும் எதிலும் எச்சரிக்கை தேவை. கூடுமானவரை நேர்வழியிலேயே செல்ல முயற்சி செய்யுங்கள். குறுக்கு வழி வேண்டாம். மேல் அதிகாரிகளுக்கு தெரியாமல் அவர்களின் எழுத்துப்பூர்வமான அனுமதி இல்லாமல் எதுவும் செய்யாதீர்கள். பின்னால் தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. பேச்சின் மூலம் வழக்கை நடத்துபவர்களுக்கு மந்த நிலைமை இருக்கும். ஆசிரியர் பணி, பேச்சாளர்கள், மார்க்கெட்டிங் துறையினர், கவுன்சிலிங் செய்பவர்கள், வழக்கறிஞர்கள் போன்றவர்களுக்கு தீவிர முயற்சிக்கு பின்பே காரியங்கள் நடக்கும். யாருக்காவது பரிதாபப்பட்டு உதவி செய்து அதனால் நீங்கள் சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் அமைப்பு இருப்பதால் யாருக்கும் எதற்காகவும் ஜாமீன் போட வேண்டாம். யாருக்கும் எதுவும் செய்து தருவதாக தேவையில்லாத வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம். குறிப்பிட்ட சிலருக்கு சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்யும்படி இருக்கும். என்னதான் செய்தாலும் அண்ணன் எனக்கு ஒன்றுமே செய்யவில்லை என்று தங்கைகள் குறை சொல்வதையும் கேட்டு சகித்து கொள்ள வேண்டியிருக்கும். கொள்முதலுக்கு பணம் கொண்டு போகும் நேரங்களில் கவனமாக இருக்க வேண்டும். பெரிய தொகை பரிமாற்றங்களில் எச்சரிக்கையாக இருக்கவும். அனைத்திற்கும் வேலை செய்பவர்களை நம்பாமல் கவனமாக இருப்பதும் நல்லது.
இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை மாற்றம், ஊர் மாற்றம், வீடு மாற்றம், தொழில் இடமாற்றம் போன்றவைகள் நடக்கும். அதே நேரத்தில் அனைத்து மாற்றங்களும் உங்களின் எதிர்காலத்திற்கு நல்லதாகவே அமையும். உடன் பிறந்த சகோதரர்கள் வழியில் உதவிகளை எதிர்பார்க்க வேண்டாம். பெற்றோருடன் கருத்து வேற்றுமை வரலாம். பெரியவர்களின் அறிவுரைகளை கேட்டு அதன்படி நடந்து கொள்வதும் நல்லது. எவரையும் நம்ப வேண்டாம். உடல்நல விஷயத்தில் அலட்சியம் காட்டாமல் சிறு சுகக்குறைவு என்றாலும் மருத்துவரை உடனே அணுகுவதும் நல்லது. நேர்மையற்ற செயல்கள் மற்றும் சட்டத்திற்கு புறம்பான தொழில்கள் போன்றவற்றில் தற்பொழுது ஆர்வம் காட்டாதீர்கள். அவற்றால் சிக்கல்கள் வரலாம். அடிதடி, சண்டை போன்றவைகளால் கோர்ட், காவல்துறை போன்ற இடங்களுக்கு அலைய வேண்டியது ஏற்படக்கூடும் என்பதால் எதிலும் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம். தற்பொழுது தீர்ப்பு வரும் நிலை இருந்தால் அவற்றை தள்ளி வைக்க முயற்சிப்பதும் நல்லது. தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக வருவது கடினம். குடும்ப பிரச்சனைகளும் நீதிமன்றம் செல்லக்கூடிய காலகட்டம் இது. எனவே எதிலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. ஏதேனும் ஒரு விஷயத்தை பற்றிய தீவிர சிந்தனையும் மனக்குழப்பமும் இப்பொழுது இருக்கும். மனதை போட்டு உழைப்பிக் கொண்டு இருப்பீர்கள். சிலருக்கு மறைமுக வழியில் தன லாபங்கள் இருக்கும். எப்படி வந்தது என்று வெளியில் சொல்ல முடியாத வகையில் பணவரவுகளும் இந்த ராகு பெயர்ச்சியால் இருக்கும். அதே போல வியாபாரிகள் மற்றும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பார்க்கும் பொழுது இதுவரை ராசிக்கு 12இல் இருந்து செயல்களை எல்லாம் தடை செய்து கொண்டிருந்த சனி பகவான் தற்பொழுது உங்கள் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று அமர்கின்றார். இதனால் வியாபாரத்தில் தடாலடியாக சில மாற்றங்கள் செய்வீர்கள். பெரிய முதலை போட்டு மாட்டிக்கொள்ளாமல் சந்தை நிலவரங்களை அறிந்து செயல்படுவதும் நல்லது. இனி கணிசமாக லாபங்கள் உயரும். வேலையாட்கள் இனி அடிக்கடி விடுப்பில் செல்ல மாட்டார்கள். ஹோட்டல், கணினி, உதிரி பாகங்கள், துணி வகைகளால் லாபம் அடைவீர்கள். பழைய பாக்கிகளை கனிவாக பேசி வசூலியுங்கள். கூட்டுத் தொழிலில் பங்குதாரர்களிடம் வளைந்து கொடுத்து போங்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை சுமைகள் அதிகரித்து கொண்டே போகும். சக ஊழியர்களின் பணிகளையும் சேர்த்து பார்க்க வேண்டியதும் வரும். பாரபட்சமாக நடந்து கொண்ட பழைய அதிகாரிகள் மாற்றப்பட்டு புது அதிகாரிகளால் உற்சாகம் அடைவீர்கள். அனாவசியமாக விடுப்புகள் எடுக்க வேண்டாம். தடைப்பட்ட சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாம் இனி தாமதம் இல்லாமல் கிடைக்கும். முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திடும் பொழுது உஷாராக இருங்கள். சட்டத்திற்கு புறம்பான வகையில் யாருக்கும் உதவ வேண்டாம். கணினி துறையினர் கூடுதல் நேரம் வேலை பார்க்க வேண்டியதும் வரும். இந்த சனி மாற்றம் இழப்பு, எதிர்ப்பு, ஏமாற்றங்களிலிருந்து விடுவிப்பதுடன் ஓரளவு வருமானம், வசதிகளையும் தரும். பெண்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது இதுவரை கட்டுக்கடங்காத செலவு, அவமானம், மன உளைச்சல், அடுக்கடுக்காக பிரச்சனைகள் ஆகியவற்றை சந்தித்தீர்கள். அந்த நிலை மாறும். குடும்பத்தில் இனி கூச்சல், குழப்பங்கள் விலகும். தண்ணீரும் தாமரை இலையுமாய் ஒட்டாமல் இருந்த கணவன் மனைவிக்குள் இணக்கமான சூழ்நிலைகள் உண்டாகும். எதிலும் தெள்ளத் தெளிவாக முடிவெடுக்க முடியாமல் ஒருவித தயக்கத்துடன் இருந்த நிலை மாறும். உங்களை சுற்றி இருப்பவர்களில் நல்லவர்கள் அல்லாதவர்கள் யார் என்பதை உடனே புரிந்து கொள்வீர்கள். ஏதேனும் உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டீர்களே, இனி உடல்நிலை சீராகும். இருந்தாலும் எளிய உடற்பயிற்சிகள், உணவு கட்டுப்பாடுகளும் உங்களுக்கு தேவைப்படுகின்றது. அலைப்பாய்ந்த மனசில் இனி நிம்மதி கிடைக்கும். உடல் அசதியாக இருந்தும் தூங்க முடியாமல் தவித்தீர்களே, இனி தூக்கம் வரும். கவலை தோய்ந்த முகத்துடன் இருந்த கணவர் இனி உற்சாகம் அடைவார். அதிக வட்டிக்கடனை கொஞ்சம் கொஞ்சமாக தந்து முடிப்பீர்கள். எதிர்பாராத பணவரவு இனி உண்டு. ஆனால் எடுத்து வைக்க முடியாத செலவுகள் வரும். ஜென்ம சனி என்பதால் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். அலட்சியமாக இருக்க வேண்டாம். காரசார மற்றும் அசைவ உணவுகளை தவிர்த்து விடுவதும் நல்லது. நாக்கை கொஞ்சம் கட்டுக்குள் வையுங்கள். கணவர் வழியில் கொஞ்சம் அலைச்சலும் செலவும் இருக்கும். நீங்கள் பெருந்தன்மையாக நடந்து கொண்டாலும் உறவினர்களால் தொந்தரவுகள் இருக்கத்தான் செய்யும். சனி பகவான் உங்களின் 3ஆம் வீட்டை பார்ப்பதால் கௌரவ பதவிகள் வரும். விலை உயர்ந்த ஆபரணம் வாங்குவீர்கள். சவால்களில் வெற்றி பெறுவீர்கள். இளைய சகோதரர் வகையில் செலவுகள் இருக்கும். சனி பகவான் உங்களின் 7ஆம் வீட்டை பார்ப்பதால் மனைவிக்கு கால் வலி, கழுத்து வலி வந்து நீங்கும். வீண் சந்தேகத்தை குறையுங்கள். சனி பகவான் உங்களின் 10ஆம் வீட்டை பார்ப்பதால் உத்தியோகத்தில் மரியாதை கூடும். சிலர் சுய தொழில் தொடங்க வாய்ப்புகள் உண்டாகும். உத்தியோகம் பார்க்கும் பெண்களுக்கு உங்களை வெறுத்த மேலதிகாரி இனி வழிய வந்து பேசுவார். உங்களின் கடின உழைப்புக்காக பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் உண்டு. குறை கூறி கொண்டிருந்த சக ஊழியர்களும் உங்களுக்காக பரிந்து பேசுவார். அலுவலக விஷயங்களை வெளியிட வேண்டாம். வேறு சில வாய்ப்புகளும் தேடி வரும். கலைத்துறை பெண்கள் பெரிய வாய்ப்புக்காக காத்திருக்காமல் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். யாரையும் குறை சொல்லி பேசாதீர்கள். சம்பள பாக்கி கைக்கு வந்து சேரும்.
மொத்தத்தில் இந்த சனிப்பெயர்ச்சியானது கும்பம் ராசிக்காரர்களுக்கு சுய ஜாதகத்தில் திசாபுத்தி நன்றாக இருப்பவர்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும். அதே நேரத்தில் சுய ஜாதகத்தில் திசாபுத்தி நன்றாக இல்லாதவர்களுக்கு நான் சொல்லும் விஷயங்களில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்து கொண்டால் போதும். இந்த கெடுபலன்கள் அப்படியே உங்களுக்கு நடந்து விடாது என்பதால் நீங்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை. சரிங்க, மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.